வணக்கம். இந்த திமுக ஆட்சி தொடங்கப்பட்டதுல இருந்தே இவங்களுடைய திட்டங்களை நம்பியோ அல்லது மக்கள் ஆதரவை நம்பியோ கிடையாது. முழுக்க முழுக்க ஒரு விளம்பர அரசாகத்தான் இது இருந்துகிட்டு இருக்கு. ரீல்ஸ் எடுக்கக்கூடிய பசங்களை கூட்டு ரீல்ஸ் எடுக்கிறது, அப்புறம் யூடியூப்ல வீடியோ போடுறது, ஃபேஸ்புக்ல வீடியோ போடுறது, போட்டோ போடுறது, அப்புறம் வாக்கிங் போயிட்டு இப்படி தொடர்ச்சியாக விளம்பரப்படுத்தி நம்ம பெரிய ஆளு அப்படின்ற ஒரு பிம்பத்தை திமுக அரசு ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. ஆனா ஆக்சுவலா இவங்க மக்களை நம்பியோ இவங்க அறிவிக்கக்கூடிய திட்டங்களை நம்பியோ இவங்க இல்லை. முழுக்க முழுக்க பணம், அதுக்கப்புறம் விளம்பரம், இதை நம்பிதான் இந்த திமுக அரசானது ஒப்பேத்திக்கிட்டு இருக்காங்க. அதற்கு ஒரு நல்ல உதாரணம் பாருங்க. இன்னைக்கு காலையில எக்ஸ் தளத்துல எம்.கே. ஸ்டாலின் அவர்களுடைய பக்கத்துல ஒரு வீடியோ ஒன்று அவரு அப்லோட் பண்றாரு. யாரோ ஒருத்தர காசு கொடுத்து நடிக்க வச்சிருக்காங்க. என்ன நடக்குதுன்னு தெரியல. அவர் ரொம்ப கேஷுவலா ஒரு வீடியோ ஒன்று பதிவு பண்றாரு. அந்த பதிவு பண்ண வீடியோவை எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் அவருடைய எக்ஸ் தளத்துல பதிவேற்றம் பண்றாரு. வாக்கு அளித்தவர்களுக்கு மட்டும் கிடையாது, வாக்கு அளிக்காதவர்களுக்கும் இந்த அரசானது இருக்கு அப்படின்ற மாதிரி கோட்லாம் போட்டு ஒரு போஸ்டை ஒன்று போடுறாரு. அந்த வீடியோ லைட்டா பார்த்துட்டு வாங்களேன். என் வாழ்நாள்ல நான் திமுக ஓட்டு போட்டதே கிடையாது. அது என்ன மேஜிக்னு தெரியல. இந்த 2026 நான் திமுக தான் ஓட்டு போட போறேன். இந்த ஐயா எதுக்கு இதுல மாற்றாரு அப்படின்னு தெரியல. ஐயா அவர்கள் ரொம்ப அழகாக வீடியோ பதிவு பண்றாரு. அதற்கு எவ்வளவு அமௌண்ட் வாங்கினாரு இவரு அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கல. அது அந்த பதிவினுடைய கமெண்ட் இருக்குல்ல, அந்த கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஐயா இந்த பதிவுக்கு எவ்வளவு வாங்கினாரு அப்படின்னு தெரியல, ரொம்ப கூவுறாரே அப்படின்ற மாதிரி நிறைய பதிவுகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஐயா சொல்றாரு, எடப்பாடி அவர்களுடைய ஆட்சியில திட்டங்களே இல்லை. ரைட், ஓகே, திட்டங்களே இல்லை, அதெல்லாம் ஓகே தான். இவர் சொல்றாரு, எம்.கே. ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில என்ன மாதிரியான திட்டங்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு தெரியுமா? என்ன மாதிரியான திட்டங்கள், எவ்வளவு பெரிய திட்டங்கள், என்ன மாதிரியான திட்டங்கள், எவ்வளவு பெரிய எப்பா அந்த திட்டங்களை சொல்லுப்பா. என்ன மாதிரியான திட்டங்கள், எவ்வளவு பெரிய திட்டங்கள், என்னென்ன மாதிரியான திட்டங்கள்லாம் வந்துகிட்டு, அந்த திட்டங்களை சொல்லுப்பா. என்ன மாதிரியான திட்டங்கள், எவ்வளவு பெரிய திட்டங்கள், என்ன, இப்படி ஓட்டிக்கிட்டு இருக்க அந்த வீடியோ. ஒரு 3 நிமிஷம் கிட்ட இருக்கு அந்த வீடியோ. இந்த வீடியோ ஒரு வீடியோ அப்படின்னு எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் அவருடைய எக்ஸ் தளத்துல பதிவு பண்றாரு அப்படின்னா எங்க போய் நிக்கிறது, எங்க போய் முட்டிக்கிறதுன்னு தெரியல. நம்ம விளாத்தி கோலத்துல ஒரு பொண்ணு இயற்கை உபாதை கழிக்க போன ஒரு சிறுமி, பள்ளி படிக்கக்கூடிய 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டாள் அப்படின்றது குற்றச்சாட்டு. இதுவரை ஒரு வாரத்துக்கிட்ட ஆக போது, இதுவரை அந்த குற்றவாளிகளை காவல்துறை கைது பண்ணல. அந்த குற்றவாளிகளை கைது பண்ணும் வரை அந்த மாணவியினுடைய, அந்த சிறுமியினுடைய உடலை நாங்க வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர்கள் இன்னும் அந்த பாடியை வாங்காம இருக்காங்க. எவ்வளவு பெரிய அவலமான ஒரு சூழல் தமிழ்நாட்டில் போயிட்டு இருக்கு. அதே போல ஆகாஷ், ஒரு தலித் மாணவரை, ஒரு தலித் இளைஞரை காவல்துறை அடித்து படுகொலை செய்யறாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு. நீதிமன்றம் சம்பந்தப்பட்ட காவலர்கள் மீது வழக்கு பதிவு போடுங்க அப்படின்னு உத்தரவு போடுறாங்க. SC/ST ஆக்ட்ல வழக்கு பதிவு பண்ணுங்க அப்படின்னு உத்தரவு போடுறாங்க. அந்த காவலர்களை சஸ்பெண்ட் பண்ணாலே தவிர்த்து இதுவரை அந்த காவலர்கள் மீது வழக்கு போட்டாங்க அப்படின்னு செய்தி இல்லை. இப்படி நாளொரு வண்ணம் பொழுதொரு மேனியாக தமிழ்நாட்டினுடைய சட்ட ஒழுங்கு சந்தி சிரிச்சுக்கிட்டு இருக்கு. ரொம்ப மோசமான அளவுல அதை கையாண்டுகிட்டு வராங்க தமிழ்நாடு அரசு. ஆனா மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன மாதிரியான வீடியோலாம் கண்ணில் படுது பாருங்க. இது கண்ணில் பட்ட வீடியோ எல்லாம் அவங்க கிரியேட் பண்ண வீடியோ தான் சொல்றேன். போடுறாரு பாருங்க, எவ்வளவு கேஷுவலா ஒருத்தர் உட்காந்து வீடியோ பண்ணியிருக்காராம். அதை ஐயா பெருமையோடு எக்ஸ் தளத்துல அப்லோட் பண்றாரு. ரொம்ப வேதனையா இருக்கு. என்ன 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 சொல்றது அப்படின்னே தெரியல. ரொம்ப ஒரு மோசமான ஒரு சூழல்ல இன்னைக்கு தமிழ்நாடானது போயிட்டு இருக்கு. இதுவே அதிமுக ஆட்சியில விளாத்தி குளத்துல இப்படியான ஒரு சம்பவம் நடந்திருந்து இதுவரை குற்றவாளிகளை காவல்துறை கைது பண்ணாம இருந்து அந்த பாடியை அந்த பெற்றோர் வாங்காம இருந்து இது எல்லாம் அதிமுக ஆட்சியில் நடந்திருந்தது அப்படின்னா இந்த ஊடகங்கள் அது எலெக்ஷனுங்க, எவ்வளவு பெரிய அவலம் பாருங்க. எலெக்ஷன் அறிவிச்சிருக்காங்க. இந்த சூழல்ல இப்படியான ஒரு பெரிய விஷயத்த பேசாம கடந்து போறாங்க, மூடி மறைக்கிறாங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய வன்மமான ஆட்கள் பாருங்க. எவ்வளோ கட்டுப்படுத்துறாங்க இந்த ஊடகங்களை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குன்ற. இந்த ஊடகங்கள் எந்த அளவுக்கு
விலை போன ஒரு ஊடகங்களாக மாறி நிக்குது பாருங்க. இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் அறிவிச்சிருக்காரு, என்டிஏவோடு அல்லது மற்ற கட்சிகளோடு கூட்டணி எல்லாம் கிடையாது, நாங்க தனிச்சு தான் போட்டியிட போறோம், எங்களை தலைமை ஏற்கக்கூடிய கட்சிகளோடு நாங்க கூட்டணி வைக்க போறோம் அப்படின்னு இப்போ அறிவிச்சிருக்காரு. இஃப்தார் நோம்புல அறிவிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த விஷயத்தை வந்து ரொம்ப பெருசா அதை வந்து எடுத்து டிபேட் பண்ணி 4 முனை போட்டியா இருக்கு, முந்துறாரா விஜய், பின்தங்குறாரா எடப்பாடி, என்ன பண்றாரு ஸ்டாலின், இப்படியான விஷயங்கள்லாம் வச்சு டிபேட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எலெக்ஷன் அறிவிச்சு இப்படி ஒரு அவலமான ஒரு சூழல் இருக்கு விளாத்திக்குளத்துல. இது தொடர்பாக ஊடகங்களுக்கு விவாதிக்க நேரம் கிடையாது. அந்த அளவுக்கு ஊடகங்கள் ஒரு விலை போன ஊடகங்களாக மாறிடுச்சா, என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னே தெரியல. 4வது தூண் அப்படின்னு மக்கள் நம்புறாங்க ஊடகங்களை காலைல எழுந்த உடனே செய்தித்தாள் படிக்கிறோம், நியூஸ் பார்க்குறோம். ஏன்னா வந்து மக்களுக்கான பிரச்சனைகளை பேசுவாங்க, மக்களோட குரலா அவங்க ஒழிப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு வந்து ஊடகங்களை மக்கள் அணுகுறாங்க. ஆனா அந்த நம்பிக்கையெல்லாம் சிதைக்கும் வண்ணம் இந்த 5 வருஷமா ஊடகங்கள் ரொம்ப மோசமான சூழல்ல தான் செயல்பட்டு இருக்காங்க. மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூட பாருங்க, விளாத்திக்குளம் போக தெரியல, அங்க என்ன நடக்குது அப்படின்னு ஃபாலோ பண்ண தெரியல. மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு இப்படியான வீடியோஸ் தான், அவரை புகழக்கூடிய, அருமை பெருமைகளை வந்து பேசக்கூடிய, அதுக்கு காசு கொடுத்து கிரியேட் பண்ணக்கூடிய வீடியோஸை எடுத்து போட்டு ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிக்கிறாரு. இடிப்பாரா இல்லா ஏமாறா மன்னன், கெடுப்பார் இலானும் கெடும் அப்படின்னு வள்ளுவர் சொன்னார் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டாங்க, நம்மளை பத்தி பேச ஊடகங்களுக்கு முடியாது, ஏன்னா ஊடகங்களை பூரா வாங்கி வச்சிருக்கோம். அப்புறம் யார் பேசுவோம், எதிர்கட்சியும் டம்மியா கிடக்குது எல்லா எதிர்கட்சியும். ஸோ நம்மளை பத்தி யாரு பேச முடியும், நம்ம என்னதான் அக்கிரமம் பண்ணாலும் அட்டூழியம் பண்ணாலும் மோசமான ஆட்சியை கொடுத்தாலும் நம்மளை பத்தி பேச எவனுக்கு துணிவு இருக்கு, தெம்பு இருக்கு அப்படின்ற ஒரு அகங்காரத்துல இந்த திமுக அரசாங்கம் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனா வள்ளுவர் சொன்ன மாதிரி இடிப்பாரா இல்ல ஏமாறா மன்னன், கெடுப்பார் இலானும் கெடும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. கூட்டணி கட்சிகள், கம்யூனிஸ்டுகள்லாம் இதை எடுத்து போராடணும். பாருங்க, இன்னும் குற்றவாளிகளை நீங்க கைது பண்ண விளாத்திக்குளத்துல பாடியை வந்து வாங்க மாட்டேன்னு சொல்லி பெற்றோர்கள் போராட்டம் பண்றாங்க. ஸோ இப்படியான ஒரு சூழல்ல கம்யூனிஸ்டுகள் களத்துல இருக்கணும். ஆனா கம்யூனிஸ்டுகள் அறிவாலயத்துல 5 சீட்டு உட்காந்துருக்காங்க. 5 சீட்டு இன்னைக்கு உறுதியா இருக்கு. சிபிஐக்கு வந்து 5 சீட்டு கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய வரலாற்றுல, தமிழ்நாட்டுல அவங்களுடைய அரசியல் வரலாற்றுல மிக குறைவான சீட்டு வாங்கின தேர்தல் இதான். போன எலெக்ஷன்ல தான் 2021 தான் அந்த வரலாறை வந்து படைச்சிருந்தாங்க. 6 சீட்டு வாங்கி அந்த வரலாறை படைச்சிருந்தாங்க. அந்த வரலாறை முறியடிச்சு இப்போ வந்து 5 சீட்டு வாங்கியிருக்காங்க பாருங்க. கம்யூனிஸ்டுகளுடைய நிலை, மக்களோடு நின்று மக்களுக்காக பேசி மக்கள் போராட்டங்கள்ல முன்னெடுத்து நீங்க போயிருந்தீங்க அப்படின்னா மக்கள் உங்களோட நின்று இருப்பாங்க. கம்யூனிஸ்டுகளை மக்கள் இன்னைக்கு தூக்கி குப்பையில போட்டிருக்கான், தூக்கி குப்பையில எரிஞ்சிருக்கான். திமுக காரனும் தூக்கி குப்பையில எரிஞ்சிருக்கான் கம்யூனிஸ்ட் இன்னைக்கு. அதனாலதான் 5 சீட்டு கொடுத்து இருந்தா இரு, இல்லைன்னா போயிட்டே இருன்றான். காங்கிரஸுக்கு 3 சீட்டு எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. காங்கிரஸுக்கு 25 போன எலெக்ஷன்ல, இப்போ 28+1 அப்படின்னு சொல்லிட்டு 3 சீட்டு எக்ஸ்ட்ரா, ஒரு மாநிலங்களவை சீட்டு கொடுக்குறாங்க காங்கிரஸுக்கு. அப்போனா காங்கிரஸ் வந்து எப்படி திமுக ஹேண்டில் பண்ணுது, இந்த கம்யூனிஸ்டுகளை எப்படி வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்ணுது அப்படின்றத பாத்துங்க. நம்ம பார்த்து என்ன ஆக போகுது, கம்யூனிஸ்டுகளே அதை ஏத்துக்கிட்டாங்க, நம்ம கரைஞ்சி ஒழிஞ்சி அப்படியே போறோம் அப்படின்ற மாதிரி கம்யூனிஸ்டுகளே அதை ஏத்துக்கிட்டாங்க. இப்போ சிபிஎம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு என்ன தூக்கி 12 கொடுக்க போறாங்க, அவங்களுக்கு இதே 5 தான். இப்படி கூட்டணி கட்சிகளும் பேச வக்கு கிடையாது. 5 சீட்டுக்கு போயிட்டு அறிவாலயத்தில் உட்காந்துருக்காங்க. மற்ற எந்த கட்சிகளுக்கும் பேச அந்த அளவுக்கு வக்கு கிடையாது. இந்த சூழலை இன்னைக்கு தமிழ்நாடு போயிட்டு இருக்கு. புகார் இப்ப பாருங்க, ரொம்ப இதெல்லாம் நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் நினைக்கிறேன். பல்லாவரத்துல வந்து கணவன் மனைவி சண்டை தான். தொடர்ச்சியாக அந்த கணவன் வந்து அந்த மனைவியை வந்து டார்ச்சர் பண்றான், அடிக்கிறான், கொல்றான், இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அடிச்சு சித்திரவதை பண்றான் அப்படின்ற விஷயங்கள்லாம். அந்த மனைவி வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க காவல் நிலையத்துல. காவல் நிலையை சமாதானப்படுத்தி அனுப்பி வைக்கிறாங்க. திரும்ப சண்டை நடந்துகிட்டு இருக்கு, திரும்ப கம்ப்ளைண்ட் பண்றாங்க, அப்படி நடந்துகிட்டு இருக்கு. ஒரு நாள் என்ன பண்றான், அந்த மனைவி மூஞ்சில் ஆசிட் ஊத்திடுறான். ரீசெண்டா 2 நாளைக்கு முன்னாடி. அப்போ காவல்துறை வந்து தொடர்ச்சியா சம்பவம் நடக்குது, பிரச்சனை இருக்குது 2 பேருக்கு இடையே. அப்படின்னும் பொழுது அதை எப்படி ஹேண்டில் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்றது காவல்துறைக்கு தெரியுதா தெரியலையான்னு தெரியல. இன்னைக்கு அவன் அந்த பொண்ணு மூஞ்சி ஆசிட் ஊத்திட்டான். அந்த பொண்ணுக்கு வந்து பார்வை குறைபாடு, பார்வை இழந்துட்டாங்க, ஒரு கண்ணில் பார்வை இழந்துட்டாங்க அப்படின்ற செய்திலாம் வருது. இது ஒரு பக்கம். காவல் நிலையத்துல புகார் கொடுத்தா என்ன ஆகுது பாருங்க. காவல் நிலையத்தை போலீஸ் கிட்ட போறியா நீ அப்படின்னு ஆசிட் ஊத்திட்டான் அந்த பையன். இன்னொரு பக்கம் பாருங்க, இன்னைக்கு வந்து பெரம்பூர்ல வந்து திருமண முறைகேடு தொடர்பாக கணவன் மீது மனைவி வந்து புகார் கொடுக்குறாங்க, ஸ்டேஷன்ல புகார் கொடுக்குறாங்க.
என்கிட்டே புகார் என் மேலே புகார் கொடுக்குறியா, இந்த கால் தானே வந்து ஸ்டேஷன் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிபிஓல ஒர்க் பண்ணிட்டு இருந்த அந்த பொண்ணை வந்து போயிட்டு அந்த அடி அடிச்சிருக்கான். இந்த வீடியோலாம் இப்போ ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. கத்திரிக்கோலை வச்சு குத்த வந்திருக்கான். இந்த கால் தானே வந்து ஸ்டேஷன் படி ஏறிச்சு அப்படின்னு அந்த காலில் எட்டி வச்சிருக்கான். அந்த ஃபுல்லா போட்டு அந்த ஆஃபீஸில் அடிக்கிறான் அந்த பொண்ணை. இந்த வீடியோ காட்சிகள் இப்போ ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. என்ன சொல்லி அடிக்கிறான், போலீஸ் ஸ்டேஷன் போவியா நீ அப்படின்னு. இப்போ பெண்கள் வந்து பாதுகாப்பு இல்லை அப்படின் போது போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க. ஆனா என்ன நடக்குது, போலீஸ் ஸ்டேஷன் போவியா நீ அப்படின்னு அயோக்கியன்கள் போட்டு அடிக்கிறானுங்க, இந்த பொறுக்கிங்க போட்டு அடிக்கிறானுங்க, ஆசிட் ஊத்துறானுங்க. அப்படின்னா என்ன லட்சணத்துல போயிட்டு இருக்குன்னு பாருங்க. ஸ்டேஷனுக்கு போனவா போகக்கூடாது. இப்போ என்னதான் பிரச்சனைன்ற ஸ்டேஷனுக்கு போறோம். அப்போ ஸ்டேஷனுக்கு போறதுனால இன்னொரு பிரச்சனை அப்படின்னா அது இன்னும் தீவிரமாவது பிரச்சனை. அப்படின்னா என்ன பண்றது, ஸ்டேஷனுக்கு போவியான்னு ஆசிட் ஊத்துறான், ஸ்டேஷனுக்கு போவியான்னு காலில் எட்டி எழுதி பார்த்திக்கிறான், கத்திரிக்கோளால் குத்த வரான். அப்படின்னா பாருங்க எந்த அளவுக்கு வந்து காவல் நிலையங்கள் வந்து பெண்களுடைய பாதுகாப்புல, காவல் நிலையங்கள் நம்ம சொல்ல முடியாது, இது வந்து மொத்தமாக வந்து இது அரசு தான். ஏன்னா வந்து தலைமை சரியில்லை அப்படின்னா கீழே அப்படியே தான் இருந்துகிட்டு இருக்கும். ஏன்னா இந்த துறைகளுக்கெல்லாம் அமைச்சர் வந்து நம்மளுடைய முதலமைச்சர் தான். அப்போ எல்லாமே பிரச்சனைக்குரியதாக இருக்கு அப்படின்னா மேல பிரச்சனைக்குரியதாக இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னொரு செய்தி பாருங்க, நெல்லையில வந்து ஒரே கார்ல ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் வந்து எரிஞ்சி அப்படியே இருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தி. இது கொலையா தற்கொலையா அப்படின்னு பார்க்கும்பொழுது இது தற்கொலையாக தான் இருக்கும் அப்படின்னு காவல்துறை சொல்றாங்க. ஏன்னா கடன் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை தரப்புல சொல்லப்படுது. நெல்லையில இந்த சம்பவம் நடக்குது அப்படின்னா இது ஏன்பா கடன் பிரச்சனையில 4 பேர் செத்துட்டாங்க, ஒரே குடும்பம் சேர்ந்து 4 பேர் செத்துட்டாங்க, துக்கமான சம்பவம் தான். அதுக்கு எப்படிப்பா வந்து அரசு பொறுப்பேற்க முடியும் அப்படின்னு வந்து நம்ம கேட்கலாம். இது என்னன்னா, நம்ம கடன் பிரச்சனை 4 பேர் செத்துட்டாங்க அப்படின்றது ஒரு ஒரு இஷ்யூ தான். ஆனா அது எப்படி பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, ஒட்டுமொத்தமாக சமூகத்துல ஏதோ பிரச்சனை இருக்கு. ஒரு பிஸ்னஸ் தொடங்குறான், கடனை வாங்கி ஒரு பிஸ்னஸ் தொடங்குறான், அந்த பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிடும், இந்த கடன் நம்ம அடைச்சிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த சமூகத்தில் அவன் இன்வெஸ்ட் பண்ணுறான், ஒரு கடனை வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுறான். அப்போ பிஸ்னஸ் லாபகரமாக நடக்கணும்ல, அதுக்கான சூழல் சமூகத்தில் இருக்கணும்ல, அதுக்கான சூழல் அரசு உருவாக்கி வச்சிருக்கணும்ல. அப்படி உருவாக்கி வைக்காத பொழுது அந்த பிஸ்னஸ் நஷ்டத்தில் போகுது, வாங்கின கடனை அடைக்க முடியல, அடைக்க முடியாத காரணத்தினால, அதனால நான் புரிய நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ அதனால வந்து இது ஏதோ ஒரு சம்பவம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இது சமூகத்துல எங்கேயோ பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கு, சமூகத்துல வந்து சமூகம் சரியில்லை, ஏதோ பிரச்சனை இருக்கு சமூகத்துல, தலைமை சரியில்லை அப்படின்றதுக்கான ஒரு எச்சரிக்கை மணி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதெல்லாம் இது வந்து அப்படிதான் பார்க்கணும். இது ஒரு சாதாரணமா ஏதோ ஒரு குடும்ப பிரச்சனை அப்படின்னு எடுத்துக்கூடாது. ஒரு சமூகத்துல ஏதோ தவறாக நடந்துகிட்டே இருக்கு தொடர்ச்சியா அப்படின்றதுக்கான ஒரு அறிகுறி, ஒரு எச்சரிக்கை அப்படின்னு தான் இதை நான் நினைக்கிறேன். ஆனா இதை பற்றிலாம் பேசுவதற்கு நுட்பமாக சமூகத்துல என்ன பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, ஏன் தொடர்ச்சியாக தற்கொலைகள் நடக்குது, அதிகமான தற்கொலைகள் வந்து நடக்குது தமிழ்நாட்டுல அப்படின்னு கவர்னர் பதிவு பண்றாருங்க. RN ரவி அவர்கள் பதிவு பண்றாரு, அதிகமான தற்கொலைகள் தமிழ்நாட்டில் நடக்குது, இதை நான் சட்டமன்றத்துல பதிவு பண்ண போறேன், ஆனா பதிவு பண்ண கூடாதுன்னு அரசு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வெளிநடப்பு பண்ணாரு. அதிகமான தற்கொலை எப்படி நடக்கும், அதிகமான தற்கொலை நடக்குதுன்னு சமூகத்துல ஏதோ பிரச்சனை இருக்குல்ல. ஒரு குடும்பத்துல ஏதோ நடக்குதுன்னா ரைட்டுங்க, ஆனா அதிகமான தற்கொலை தமிழ்நாடு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா சமூகத்துல பிரச்சனை இருக்குல்ல. ஏதோ அந்த பிரச்சனை யாரு தீர்க்க முடியும், யாரால உருவாகும் அந்த பிரச்சனை? அரசு. அரசு சரியில்லை அப்படின்னா சமூகம் சரி இருக்காதுல்ல. வேலைவாய்ப்பு இல்லை, சரியான ரெவன்யூவா அவங்க ஜென்ரேட் பண்ண முடியல, சரியான கல்வி இல்லை, கடனை வாங்கி படிக்கிறான், அதுக்கான வேலை இல்லை, அந்த வேலைக்கு போனால் தான் கடன் அடைக்க முடியும், விவசாயம் சரியில்லை. ஸோ இப்படியே நிறைய பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கும். இதை நம்ம தனித்தனியான இஷ்யூ அப்படின்னு நினச்சி விட்டு போகக்கூடாது இதை. ஸோ சமூகத்தில் ஏதோ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, இந்த அரசு வந்து அதை கண்காணிக்க, அதை வந்து சரி செய்ய தவறாங்க அப்படின்றதுக்கான ஒரு உதாரணமாக தான் இதெல்லாம் நான், ஒரு எச்சரிக்கை மணியாக தான் இதெல்லாம் நான் பார்க்கிறேன். ஸோ அதனால வந்து ஊடகங்களுக்கு இதை பற்றி பேச முடியாது, எதிர்கட்சிகளுக்கு பேச முடியாது, யாருக்கும் பேச முடியாது. முதலமைச்சர் அவர்கள் காசை கொடுத்து ஒருத்தர் நடிக்க சொல்லி அதை எடுத்து அப்லோட் பண்ணுவார், இல்லைன்னா 2 சின்ன பசங்க ரீல்ஸ் பண்ணிட்டு இருப்பானுங்க, அவனுங்களை வந்து கோட்டைக்கு கூப்பிடுவார். எப்படி கோட்டைக்கு கூப்பிட்டு அங்கே ஒரு ரீல்ஸ் பண்ணுவார். அதற்கு காரணங்கள், நியாயமான காரணங்கள் வேற கற்பிப்பாங்க. அந்த பசங்க வந்து படிக்க சொல்லிட்டாங்களாம், அதனால கூப்பிட்டு கோட்டையில் சரி ரைட். அது அன்புமணி ராமதாஸ் சொல்லியிருந்தாரு ஆர்ப்பாட்டத்தில், நேற்று ஆர்ப்பாட்டத்தில் சொல்லியிருந்தாரு.
பசங்களை கூப்பிட்டு படிக்க சொல்றீங்க, அந்த பசங்களுக்கு படிப்பை சொல்லி கொடுக்குற ஆசிரியரை போடணும்ல. ஆசிரியர்கள் தட்டுப்பாடு இருக்கு இன்னைக்கு பள்ளிக்கூடங்கள்ல, அரசு பள்ளிக்கூடங்கள்ல ஆசிரியர்கள் பற்றாக்குறை இருக்கு. அதை சரி செய்யாம பசங்களை கூப்பிட்டு ரீல்ஸ் போட்டு நல்லா படி அப்படின்னா எப்படி படிப்பான் அவன்? யார் சொல்லி கொடுக்குது அவனுக்கு? ஆசிரியர் இல்லையே பள்ளிக்கூடத்துல அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நேற்று பேசியிருந்தாரு. ஸோ இப்படியான பிரச்சனைகள்லாம் தமிழ்நாட்டில் போயிட்டு இருக்கு. உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இது எல்லாத்துக்குமான தீர்வு அரசியல் தீர்வு தான். பாருங்க. நன்றி.